பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் உள்ள வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கை குறி இருக்கிறதோ என்று சொல்லி மோசே இடத்திலே தேவன் பேசுகிறத நம்ம கேட்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு வருகிறார். வழியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகிறார்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும், எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிட்டு அழுகிறதை நம்ம 11:4 பார்க்கலாம். அப்போது அழும்போது மோசே என்ன சொல்கிறார்? தேவனிடத்தில் புலம்புகிறார். அந்த 11-12 நம்ம வாசிக்கும்போது சொல்கிறாரு, இந்த ஜனங்களை நான் கற்பந்தரித்தேனோ, இவர்களை நான் பெற்றேனோ, இவர்களை என்னை வழிநடத்தும்படி என்னை அழைத்து வந்தீரே, என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறார்களே என்று சொல்லி மோசே தேவனிடத்தில் புலம்புகிறார். அவர்கள் என்னிடத்தில் இறைச்சி கேட்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர் புலம்புகிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். புலம்பி வேதனையோடு தேவனிடத்தில் போய் நிற்கிறார் பாருங்க. அப்போ தேவன் அந்த எண்ணாகமம் 11:18 சொல்கிறார், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி அவர் ஜனங்களிடத்தில் சொல் என்று சொல்கிறார். நீங்கள் இறைச்சி வேண்டும் என்ன அழுகிறீங்க இல்லையா, முறுமுறுக்கிறீங்க இல்லையா, நான் உங்களுக்கு இறைச்சியை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் மோசே இடத்துல. மோசே ஜனங்களிடத்தில் அவர் இறைச்சி உங்களுக்கு தருவார் என்று சொல்லிக்கொண்டு தேவனிடத்திலே மோசே பேசுகிற காரியத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தேவனிடத்திலே மோசே என்ன பேசுகிறார் என்று சொன்னால், அந்த 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்கிறார் சொன்னால், ஆண்டவரே, ஜனங்களிடத்தில் நீங்கள் இறைச்சி தருவேன் என்று சொல்லிடுறீங்களே, என்னிடத்தில் 6000 புருஷர்கள், அதற்கு மேலாக பெண்கள், குழந்தைகள், வேலையாட்கள், இப்படி எத்தனையோ பெரும் திரள் கூட்டம் இந்த வனாந்திரத்தில் இருக்கிறதே, இங்கே இறைச்சி தருவேன்னு சொல்லிட்டீங்களே, இந்த இறைச்சி நான் எங்கே இருந்து கொடுப்பேன்? என்னிடத்தில் இருக்கிற ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதாதே. அது மாத்திரமல்ல, சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களெல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதாதே என்று சொல்லி மோசே தேவனிடத்திலே புலம்புகிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் இறைச்சி தருவேன்னு சொல்லிட்டீங்க, நான் எப்படி கொடுப்பேன் இந்த ஜனங்களுக்கு? என்னிடத்தில் ஆடு மாடு கடல் மச்சம் இதெல்லாம் நான் எடுத்து கொடுத்தாலும் இந்த திரள் கூட்டத்துக்கு இது போதாதே என்று சொல்லி மோசே சொல்கிறார். அதற்குத்தான் நம் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், மோசே, கர்த்தருடைய கை குறியிற்றோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய பலத்தினாலோ, நம்மளுடைய வருமானத்தினாலோ, நம்மளுடைய சம்பாத்தியத்தினால தான் நம்ம வாழ்கிறோம் என்கிறதை தேவ பிள்ளைகள் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். என்று நாம் தேவனுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறோமோ, தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறாரோ, தேவன் நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறாரோ, தேவன் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறாரோ, அன்றே நாம் நம்மளுடைய வருமானத்தையோ, நம்மளுடைய வாழ்க்கையோ, நமக்கு எவ்வளவு முடியுமோ, எனக்கு எவ்வளவு திராணியோ, அதை கொண்டு தான் என் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணங்களை நம்ம விட்டு ஒதுங்கும் போது தேவனுடைய கிரியை நாம் பார்க்க முடிகிறது. மோசே சொல்கிறார், ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்களுக்கு நான் எங்கிருந்து கொடுப்பப்பா? ஆனால் தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் இருக்கிறதே, நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் என்ற வார்த்தையை மோசே மறந்து போனார். என்னிடத்தில் இல்லையே, நான் எப்படி கொடுப்பேன் என்கிற ஒரு எண்ணம் தான் வருகிறது. தேவனுடைய அதிசயங்களையும் தேவனுடைய அற்புதங்களையும் மோசே எவ்வளவாய் கண்டிருந்தும் அவருக்கு அந்த உணர்வில்லை பாருங்கள். நம்மளிடத்தில் வைத்து தேவன் இந்த ஜனங்கள் நடத்தலை. தேவன் அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் அவருடைய பலத்த கரத்தினால்தான் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை மோசே மறந்து போகிறார். அதே போல் சில அநேக நேரங்களில் நாம் மறந்து போகிறோம். ஐயோ, நாம் எப்படி இதை நடத்துவது, இது எப்படி இதை செய்வது, இவ்வளோ கடன் பிரச்சனையா, இதை நம்ம எப்படி செய்வது, இவ்வளோ பாடுகளா, இவ்வளோ பிரச்சனையா, பிள்ளைகள் மத்தியிலே, குடும்பத்தின் மத்தியிலே இவ்வளோ பிரச்சனைகளா, பாடுகளா, வேதனைகளா, இதை நம்ம எப்படி செய்வோம் என்பதை
நம்முடைய பலத்தை கொண்டே நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கரம் இருக்கிறது பாருங்க, அந்த கரம் மிகவும் வல்லமை உள்ளது என்பதை நம்ம மறந்து போகிறோம். அந்த கரம் நம்மளோடு கூட இருக்கிறது என்பதையும் நம்ம மறந்து போகிறோம். எப்போ நம்மளுடைய பலத்தை நாம் நினைக்கிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்துவிடும். நம்மளோடு இருக்கிற தேவனுடைய வல்லமை, நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவன் இவைகளை எனக்காக செய்கிறவர் என்று சொல்கிற அந்த எண்ணம், தேவன் மேலே அந்த ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கும்போது தான் தேவனுடைய அதிசயங்களை நான் பார்க்க முடிகிறது பாருங்கள். அப்போ மோசே இப்படி சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கை குறுகிற்றோ என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்குறோம். அப்போ மோசே எடுத்து பாருங்கள். அப்போ 11:31 நீங்கள் வாசிக்கும்போது அந்த காடையை தேவன் எப்படி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கமும் ஒரு நாள் பிரயாணம் பண்ண மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் பண்ண மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் ஒரு நாள் பிரயாணம் பண்ணுற தூரம் அளவும், மறுபக்கம் ஒரு நாள் பிரயாணம் பண்ணுற தூரம் அளவும். அது மாத்திரமல்ல, அங்கே என்ன பண்ணியிருக்காரு, அந்த விழுந்து கிடந்த அந்த அளவு 2 முழ உயரம். 2 முழ உயரத்திற்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாளையத்தை சுற்றிலும் காடைகள் வந்து விழுந்து கிடக்கிறதை மோசையும் ஜனங்களும் பார்க்கிறார்கள். தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்க வேண்டும் பாருங்கள். மோசை கொடுத்திருந்தா அந்த ஆடையும் இந்த மாடையும் அவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்தது பாருங்கள், 2 அடி உயரமும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, எவ்வளோ தூரம் ஒரு நாள் பிரயாணம் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர் நடக்கலாம் பாருங்கள். அப்போ அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு நாள் பிரயாணம் பண்ணுற தூரம் 2 முழ உயரம் அளவுக்கும் காடைகள் பாளையத்தில் கிடக்கிறதை மோசே பார்க்கிறார். ஜனங்கள் அதை சாப்பிடுகிறார்கள், ஆசை தீர அதை சாப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட அதை சாப்பிட்டு அவங்க திருப்தியடையத்தக்கவாய் அவங்க எவ்வளவாய் முறுமுறுத்தார்களோ அந்த முறுமுறுப்புக்கு தக்கதாய் அவங்க அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த காரியம் இப்படிப்பட்ட அதிசயங்களை தேவன் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை முதலாவது நம்ம அறிந்து கொண்டால் நம்முடைய திறமை, நம்மளுடைய சாமர்த்தியம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய சுகே பலன் இவைகள் நம்மை நடத்துவதில்லை. நம்மளை உண்டாக்கின தேவன் தான் நம்மளை நடத்துகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், கர்த்தருடைய கை குறுகிற்றோ. அந்த கர்த்தருடைய கை பாருங்க, ஓங்கிய புயமும் பலத்த கரத்தினாலே இஸ்ரவேலர்களை அவர் நடத்தினார், எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நமக்கு எடுத்து தருகிற தேவன். எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பூமியை அஸ்திபாரப்படுத்தி அதற்கு அளவு குறித்த தேவன், சமுத்திரத்திற்கு கதவை போட்டு மிஞ்சி வராது என்று சொல்லி எல்லை வகுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர், மேகத்தை வஸ்திரமாகவும் புடவைகளை ஆடையாகவும் உடுத்திருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், பூமியின் விசாலங்களை அறிய முடியாத அளவுக்கு பூமியிலே அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்து வைத்திருக்கிற தேவன், வெளிச்சத்தை உருவாக்கின தேவன் பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு அழைத்த தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த யோபு புஸ்தகத்தில் நீங்கள் யோபு கடைசி அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய கரம் எவைகளெல்லாம் செய்யும் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தில் நம்ம மிகவும் அழகாக நம்ம பார்க்கலாம் பாருங்க. தேவன் எப்படிப்பட்ட தேவன், ஆகாயத்தை கிழித்து சீனாய் மலையிலே மோசையோடு கூட அக்கினி ஜுவாலையிலிருந்து பேசின தேவன் என்பதை நம்ம பார்க்கிறோம்.
தேவன் அப்படிப்பட்ட தேவன். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, யாரும் செய்ய முடியாத அளவுக்கு, உலகத்தில் இப்படிப்பட்ட ஒருவன் உண்டோ என்று ஆச்சரியப்படத்தக்க வாய்ட்டு மனிதனுடைய கண்கள் காண முடியாத அளவுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்போ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும், நம்மளுடைய இயலாமைகளை மாற்ற வேண்டும். நம்மளால் ஒன்றும் முடியாதப்பா, என்னுடைய சம்பாத்தியத்தினால ஒன்றும் இல்லை. என்னை உண்டாக்கின தேவன் எத்தனை பெரியவர். அவர் மலைகளையும் குன்றுகளையும் உருவாக்கின தேவன். அவர் கடலை பிளந்த தேவன், கடலை ஒன்றாக்கின தேவன், கடலை உருவாக்கின தேவன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க. அவர் சம்பூரணங்களால் நிறைந்தவர். பூமியின் ஆழம், நீளம், அகலம், உயரங்களிலே சம்பூரணங்களால் நிறைத்து வைத்திருக்கிற தேவன். வெளிப்பாடு கடைசி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை பரலோக ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் நம்ம 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரங்கள் நம்ம வாசிக்கும் போது அவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. நகரத்தில் வச்சிரக்கல், இந்திரநீலம், சுகந்தராகம், இப்படிப்பட்ட வைர கற்கள், இப்படிப்பட்ட வைரங்கள், சுகந்த ரத்தினங்கள், படிகை பச்சை, புஷ்பராகம், பைடூரியம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் உடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மோசையை போல என்னிடத்தில் கொஞ்சம் ஆடு தானே இருக்குது, என்னிடத்தில் இதுதானே இருக்குது, இதை வச்சு நான் எப்படி வாழ்வேன், இதை வச்சு நான் எப்படி நடப்பேன் என்று சொல்லி தன்னுடைய சுயத்தை நினைத்து கொண்டு அழுது கொண்டிராதபடி நம்மளை உண்டாக்கின தேவன், நம்மளை அழைத்த தேவன், நம்மளை பரிசுத்தப்படுத்தின தேவன், அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றியிருக்கிற தேவன், நம்மளுடைய வாழ்க்கை கொண்டல்ல நம்மளை நடத்துவது அவருடைய கையினாலே. மோசே, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என்று சொல்லி கேட்டது மாத்திரமல்ல, நீங்கள் இன்று இறைச்சி சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தது மாத்திரமல்ல, 2 முழ உயரத்திற்கும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாளையத்தை சுற்றிலும் காடைகளை கொண்டு வீசின தேவனாகிய கர்த்தர். நாளில் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நம்ம அறிந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீர் வடிப்பதில்லை. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு தேவன் நிச்சயமாய் இவைகளை செய்து முடிப்பார், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற வைராக்கியத்தோடு வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ரகசியம், வெற்றியின் ரகசியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தெய்வ பிள்ளைகள் இனிவரும் காலங்களில் ஆகிலும் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வருமானத்தில், நம்மளுடைய ஆசீர்வாதத்தினாலே மாத்திரம் நம்ம வாழ்வோம் என்று நினைக்காதபடி, நம்மளிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் நம்மளை நிரப்புகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்மளால் ஒன்றுமே முடியாது, ஆனால் தேவனுடைய கை அதை செய்து முடிக்கும் என்பதை நாம் அறிந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை தேவன் நாளில் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.